ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ஒருத்தரோட லைஃப் எப்படி மாற்றுமா, அது எனக்கு வந்து ரொம்ப ஷாக். ஸோ இந்த 30 நிமிஷத்தை எப்படியாவது 5 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் இப்படியே பண்ணி 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 இதெல்லாம் வெளியே தெரியாது. பட் ஆனால் அதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி இன்னொரு அப்சர்வேஷன், அது வந்து இதனாலேயே நமக்கு சொல்ல முடியலாம், வாக்கிங் செஞ்சால் அதை ஒரு 30 நிமிஷம் நடந்ததோட எஃபெக்ட். வணக்கம். ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ஒருத்தரோட லைஃப் எப்படி மாற்றுமா? கண்டிப்பாக மாற்றும். என் லைஃப்பை மாற்றிருக்கு. அது நல்ல விதமாக மாற்றுறது. அதுதான் இந்த வீடியோ. ஸோ எக்ஸசைஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க, இல்லை 40 வயசுக்கு மேலே எப்படி எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணுறது, இல்லை நம்மளால் ஏன் தொடர்ந்து செய்ய முடியல அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ ஒரு 2 இயர்ஸ் பேக் என்னென்னா, எனக்கு வந்து ஒரு 2022 கடைசியில் ரொம்ப கடைசியில் ரொம்ப சிவியர் ஃபார்ம் ஆஃப் கொரோனா வந்தது. ஸோ அதில் வந்து நான் ரெக்கவர் ஆகி ஒரு 2 வீக்ஸ் ஐசியூலேருந்து ரெக்கவர் ஆகி வெளியே வந்தோடனே என் உடம்புல நிறைய டேமேஜ் நடந்த மாதிரி. ஃபஸ்ட்டு லிவர் வந்து நல்லா டேமேஜ் ஆகுது. கிரேட் 3 ஃபேட்டி லிவர், அந்த ரவுண்டட் எட்ஜஸ்லாம் கொடுத்து, லிவர் என்சைம்ஸ் எஸ்ஜிஓடி எஸ்ஜிபிட்லாம் எலிவேட் ஆகி, கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால்லாம் பார்த்தீங்கன்னா 168 167 அது மாதிரி இருந்தது. ரெஸ்டிங் ஹார்ட் ரேட், நார்மலாக ஒருத்தர் உட்காந்து இருக்கும்போது ஹார்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 70 80 அது மாதிரி இருக்கும். எனக்குலாம் பார்த்தீங்கன்னா 96 98 இது மாதிரிலாம் இருக்கும். இது வந்து இந்த அளவுக்கு ஒரு உடல் பாதிச்சிருந்தது. ஸோ நான் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆஸ் அ டாக்டர் நம்ம எல்லாருக்கும் அந்த ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கணும். நம்ம எக்ஸசைஸ் பண்ணுவோம், வாக்கிங் போவோம், கொஞ்ச நாளே போவோம், அப்புறம் விட்டுருவோம். ஒரு கன்சிஸ்டன்சி தொடர்ந்து இருக்க செய்ய முடியாது. ஏதாவது ஒரு நொண்டி காரணம் சொல்லும், எனக்கு வேலை இருக்குது, இன்றைக்கி முடியல, அது இதுன்னு சொல்லிகிட்டே இருப்போம். ஸோ அப்போ தான் என்னென்னா, வீட்டு பக்கத்தில் ஒரு நல்ல ஒரு பாஷா நல்ல ஒரு ஜிம் வந்தது. ஸோ அங்கே ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கேட்குறேன். அப்போ வந்து இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் என்ன சொன்னாங்கன்னா 85,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி, ஆல்மோஸ்ட் 1 lakh கிட்ட சொன்னாங்க. அது எனக்கு வந்து ரொம்ப ஷாக். ஏன்னா அது 1 லட்சம் போய் கட்டிட்டு நம்ம எப்படி பணத்தை வேஸ்ட் பண்ணுற மாதிரி போக மாட்டோமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன். சரி, அப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். மந்த்லின்னு கேட்டால் 11,500 ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னாங்க. அதுவே எனக்கு ஜாஸ்தி. ஸோ என்னடா அது நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்போ தான் வந்து இந்த வாட்ச், ஆப்பிள் வாட்ச், இது இனிமேல் இந்த வாட்ச் வாங்கினா இந்த வாட்ச் வாங்க மாட்டேன், இதோட சாதாரண வாட்சை வாங்கிக்கலாம். பட் அந்த டைமில் இந்த ஆப்பிள் வாட்சை வாங்கினேன். வாங்கி நான் பாட்டுக்கு கேட்டுட்டு நான் பாட்டுக்கு ஒரு வேலையை பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு 4 நாள் 1 வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா இதில் அப்பப்போ ஒரு மெசேஜஸ் வர ஆரம்பிக்கும். என்ன வரும் அப்படின்னா, இதுமாரி இன்றைக்கி நீ நல்லா நடந்த, இன்றைக்கி நீ இவ்வளோ கலோரி செலவு பண்ண, இந்த 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 வாரம் நீ கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது, உன் ஹார்ட் ரேட் இவ்வளோ இருக்குது அப்படிலாம் சொன்னோன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட், நம்ம ஹெல்த் மேலே ஒரு கான்ஷியஸாக இருக்கணுமேங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ அப்போ வந்து இதில் ஒரு செட்டிங்ஸ், ஒரு பேசிக் மினிமம். நம்ம வந்து தப்பு பண்ணோம். எல்லாருமே பார்த்தோன்னா எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு பாதிலே விட்டுறோம். ஸோ நம்ம வந்து கன்சிஸ்டன்சி அதுதான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப கம்மியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நான் செட் பண்ணது வந்து இதில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா 30 நிமிஷம் ஒரு எக்ஸசைஸ் வாக்கிங் மாதிரி, அப்புறம் ஒரு 250 கலோரி 250 கலோரிஸ் ஒரு நாளைக்கு செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, அப்புறம் 12 மணி நேரம். 12 மணி நேரம்ங்கிறது 1 மணி நேரத்தில் நீங்கள் 4 நிமிஷம் 5 நிமிஷம் நின்னாவே அது 1 ஹவர்னு கணக்கு எடுத்துக்கும். இதுதான் பேசிக்காக ஒரு செட்டிங்ஸ் இருந்தது. ஸோ அதை பண்ணிவிட்டு நான் அப்புறம் ஆரம்பித்தேன். ஸோ ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த டைமில் வெயிட்டும் இருந்தேன். ஸோ நடக்க ஆரம்பிச்சோன்னா கால் பயங்கரமாக வலி இருந்தது. பட் இதில் வந்து நம்ம யூஸ்வலாக எல்லோரும் தப்பு பண்ணுறது என்ன பண்ணுவோம்னா, எக்ஸசைஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து மோஸ்ட்லி இந்த மார்ச் மாதம் இல்லை மே மாதம் அந்த மாதிரி வெயில் காலத்தில் ஆரம்பிப்போம். அது நடக்கும்பொழுது இல்லை எக்ஸசைஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்வெட் ஆகும். இந்த ஸ்வெட்டிங்கே நமக்கு ஒரு இரிட்டேட்டட் ஃபீலாக இருக்கும். ப்ளஸ் சீக்கிரம் டயர்ட் ஆயிடுவோம். ஒரு டீஹைட்ரேஷன் வந்துடும். இதனாலே நம்ம பாதி பேர் விட்டுருவோம். ஸோ நான் இந்த வாட்டி ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக செப்டம்பர் கடைசி அக்டோபர் மாதம் அதுதான் நான் ஆரம்பித்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மழைலாம் பெஞ்சி இந்த டைமு, ப்ளஸ் கொஞ்சம் குளிர். ஸோ அதில் தான் ஆரம்பித்ததும் பார்த்தீங்கன்னா ரோட்டில் நடக்கலை. ஸோ வீட்டில் தான் ஆரம்பித்தேன், வீட்டுக்குள்ளேயே. ஸோ இப்போ இந்த கன்சல்டேஷன் ரூமே பார்த்தீங்கன்னா 10க்கு 10 தான் இருக்கும். அதை மாதிரி ஒரு ரூம்குள்ளே தான் நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன். எப்படி ஆரம்பித்தேன்னா 30 நிமிஷம் என்னால் தொடர்ந்து நடக்க முடியல அந்த டைமில். ஸோ என்ன பண்ணேன், சும்மா 5 மினிட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அது வந்து 30 நிமிஷத்தை ஆரம்பித்தேன். இப்படியே கவர் பண்ணேன் 30 நிமிஷம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே நடக்கும்போது என்ன பண்ணேன், ப்ராப்பராக ஷூஸ் போட்டுப்பேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஏன்னா கால் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஷூ போடாமல் வீட்டுக்குள்ளே தான் நடக்கணும்னு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன். பட் கால் வலி, ஃபேஷியைட்டிஸ்மாங்க, அந்த பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ் ரொம்ப வலி வந்துடுச்சு. ஒன்றா என்ன பண்ணேன், ஷூ ஒரு நல்ல சிம்பிள் ஷூவாக வாங்கி, நல்ல குஷன் உள்ள ஷூ வாங்கி முதல்ல அப்படி தான் ஆரம்பித்தேன்.
ஸோ 6 மினிட்ஸ் அப்படி நடக்க ஆரம்பித்தேன். அப்புறம் 10 மினிட்ஸ் அப்படியே ஆரம்பித்து 30 நிமிஷம் எல்லாம் ஈஸியாக வந்துட ஆரம்பிச்சிட்டேன். இது நடக்கிறதுக்கு 1 நாள் 2 நாள் 2 மாதம் ஆச்சு. ஏன்னா எனக்கு இருந்த வெயிட்டு, என் ஹெல்த் கண்டிஷன் இதெல்லாம் வச்சு பண்ணும்பொழுது ரொம்ப மெதுவாக தான் ஆரம்பித்து அந்த 10 நிமிஷமாக வீட்டுக்குள்ளேயே தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதேமாதிரி என்ன பண்ணணும், இப்போ கன்சல்டேஷன் ரூம் இதில் இருக்கும்போது ஏதாவது ஃபோன் என்ன பண்ண நடக்க ஆரம்பிச்சுடுவேன். ஃபோன் பேசும்போது உட்காந்தே பேச மாட்டேன். அது 30 நிமிஷம் ஃபோன் காலாக இருந்தாலும் சரி, ஒரு 10 செகண்ட் ஃபோன் காலாக இருந்தாலும் ஏஞ்சி நின்று தான் நடப்பேன். இதேமாரி பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இது ஸ்டெப்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணி எல்லாம் பண்ணி, நீ நல்லா பண்ணுற நம்மளை யாராவது பாராட்டினா எல்லாருக்கும் அதை ஒரு புகழுக்கும் பாராட்டுக்கும் மயங்காத யாருமே கிடையாது. அதுமாதிரி நானும் அதில் மயங்கி போய், ஸோ இது ஒரு எந்தூசியாசம், இது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. ஸோ பண்ண ஆரம்பித்தோன்னா பார்த்தீங்கன்னா இதை ஒரு நல்லா பண்ண கால்லாம் வலி வந்தோன்னே, அப்புறம் அது கொஞ்சம் கால் வலி நம்ம என்ன பண்ணுவோம்னா, தப்பு பண்ணுவோம்னா, கால் வலிக்குன்னா கால் ஷேப்பை மாற்றுவோம், இப்படி நடப்போம் அப்படி, அதெல்லாம் பண்ணாமல் எப்படி நடப்போமோ அதே மாதிரி வலிக்க ஆனால் ஸ்லோவாக நடந்தேன். பட் இதில் நான் பண்ணது என்ன பார்த்தீங்கன்னா, முதல்ல பண்ணது டெய்லி நடக்கணுங்கிறக்காக வீட்டுக்குள்ளே குளிர் காலத்தில் ஆரம்பிச்சது. ஸோ உங்களுக்கு ஸ்வெட் ஆகலை, குளிர் காலத்தினால உங்களுக்கு அந்த எரிச்சல் அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நடக்க ஆரம்பித்தேன். கால் வலி வரும்பொழுது காலை மாற்றாமல், பொசிஷனை மாற்றாமல் அதே பொசிஷனில் மெதுவாக நடந்தேன். இதில் நான் மினிட்ஸ் தான், இதில் நான் கிலோமீட்டர் செட் பண்ணல. நம்ம எல்லாம் தப்பு என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஒரு 5 கிலோமீட்டர் நடக்கணும், நான் அதை செட் பண்ணல. ஏன்னா 5 கிலோமீட்டர் நம்ம என்ன பண்ணுவோம்னா, முதல்ல ஆரம்பிக்கும் போது மெதுவாக நடப்போம். அதுக்கப்புறம் நமக்கு டைம் இல்லை, பரபரப்பாக இருக்கும்போது 5 கிலோமீட்டர் தான் ஓடி கடந்துடணும், ஓடும் ஆரம்பிப்போம். ஓடும் பொழுது தான் கால் வலி வரும். அப்புறம் 2 நாள் ஓடிட்டு விட்டுருவோம். ஸோ என்ன பண்ணேன்னா, இதில் கிலோமீட்டர் நான் கணக்கு வைக்கல, இல்லை நிமிஷம் தான் வச்சேன். 30 நிமிஷம். இப்போ ஓடினாலும் நடந்தாலும் நான் அந்த 30 நிமிஷத்தை கடந்து தான் ஆகணும். ஸோ அதை செட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ நிமிஷம் தான் நமக்கு கணக்கு. ஸோ இந்த 30 நிமிஷத்தை எப்படியாவது 5 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் இப்படியே பண்ணி ஒரு 3 மாதம் வரும்பொழுது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ரொம்ப ஈஸி கிடையாது. ஸோ இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, நான் ஓப்பனாக சொன்னால் கான்ஃபரன்ஸ் போயிருக்கேன், இன்டர்நேஷ்னல் டூர் போனேன், எங்கே போனாலும் சரி. பட் இந்த விஷயத்தை மறக்காமல் கரெக்டாக அது பண்ண ஆரம்பித்தேன். சண்டே, மண்டே, தீபாவளி, பொங்கல், இன்றைக்கி சீட்டிங் டே அதெல்லாம் கிடையாது. என்றைக்கும் நம்ம தான் வாரத்தில் 5 நாள் இன்றைக்கி சாப்பிட்றோம் தூங்குறோங்கிற மாதிரி 30 நிமிஷம் நடந்தே ஆகணும். அது வீட்டுக்குள்ளே இருக்கலாம், இல்லை வெளியே இருக்கலாம். அதே மாதிரி 250 கலோரி செலவு பண்ணணும். அதே மாதிரி 12 மணி நேரம், அதுவும் 1 மணி நேரத்துக்கு 4 நிமிஷம் 5 நிமிஷமாவது நிற்கணுங்கிற மாதிரி இது பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது நமக்கு இந்த வாரம் நல்லா பண்ணியிருக்க, இந்த வாரம் ரொம்ப நல்லா இருந்தது, நீ எக்ஸ்ட்ரா கலோரி செலவு பண்ணியிருக்க, இதில் சொல்ல நமக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட். அப்புறம் இந்த மந்த் நல்லா பண்ணியிருக்க, இந்த 3 மாதம் நல்லா பண்ணியிருக்க, இப்படி சொல்ல நமக்கு ஒரு எந்தூசியாசம் வர தொடர்ந்து பண்ண ஆரம்பித்தேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு டேட்டில் 411 நாள் நான் ஸ்டாப், நான் 411 நாள் நான் ஸ்டாப்பாக நடந்திருக்கேன். எதையுமே, அதாவது இந்த 411 என்னென்னா, ஆவரேஜாக இன்னும் 30 நிமிஷம் தான் செட் பண்ணியிருக்கேன். பட் ஆவரேஜாக 47 நிமிஷம் டெய்லி நடக்கிறேன். இந்த ஒரு வருஷத்தில் டெய்லி 47 நிமிஷம் டெய்லி நடக்கிறேன். 630 கலோரி, அதை எக்ஸசைஸ் மூலமாக 630 கலோரி கிட்ட செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த 12 மணி நேரம் நிற்கிறது அதே தான் வச்சுருக்கேன். இல்லை 414 நாள் கூட ஆயிடுச்சு. இப்போது ஒரு 8 நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் 414 நாள். பட் என்னோட எய்ம் இப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க, 1 இயர் ஆச்சு, 1 இயர்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு 1 இயர் ஆனோன்னா இந்த 30 நிமிஷத்தை கூட்டு அப்படின்னாங்க எல்லாருமே. நான் வேண்டாம். ஏன்னா நான் இப்போ சப்போஸ் 45 நிமிஷம் வச்சு என்னால் அன்றைக்கி 45 நிமிஷம் நடக்க முடியலன்னு வச்சுக்கோங்க. ஸோ நமக்கே ஒரு கில்ட்டி ஃபீல், இல்லை நமக்கே ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக், இல்லை நமக்கே ஒரு சோர்வில் விட்டுருவ போகிறோன்னு சொல்லிட்டு இன்னும் அந்த 30 நிமிஷத்துலேயே தான் வச்சுருக்கேன். பட் ஆனால் நான் அதை வச்சுக்கிட்டாலும் சாதாரணமாக 47 நிமிஷம் 50 நிமிஷம் கிட்ட நடந்துடுறேன். அதே மாதிரி 670 கலோரி ஆவரேஜாக செலவு பண்ணுறேன். 12 மணி நேரம் நிற்கிறேன். இதை பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். இதுதான் கன்சிஸ்டன்சி நான் தொடர்ந்து செய்கிறதுக்கு ஒரு இதாக இருக்குது. இப்போது வெளியே இருந்து பார்க்கும்போது எல்லோரும் பார்த்தீங்கன்னா, இப்போ பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் பார்த்தாங்கன்னா, நல்லா வெயிட் குறைஞ்சிட்ட போல இருக்குது, நல்லா ஒரு மாதிரி நல்லா இருக்கிறியே அப்படின்லாம் கேட்குறாங்க. பட் நான் வெயிட்டு பார்க்கும் பொழுது 2-2.5 கிலோ தான் குறைஞ்சிருக்கு. பட் ஆனால் இந்த தொப்பை நல்லா குறைஞ்சிருக்கு. இதை நீங்கள் பழைய வீடியோக்களை 2 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோக்களை பாருங்கள், எனக்கு இது இருந்திருக்கும். இப்போ இந்த ஒரு வருஷத்தில் நடந்து மட்டுமே இது நல்லா சுருங்கி போயிருக்கு. இதுதான் அதில் மெயின் பார்ட். இதில் இது வெளியே இது மட்டும்தான் தெரியுது. பட் ஆனால் பார்க்குறவங்க எல்லாம் நல்லா இருக்க, ஸ்மார்ட்டாக இருக்க, நல்லா ஹெல்த்தியாக தெரியுது, இப்போ எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. இந்த அப்ரிஷியேஷன் நமக்கு இன்னும் ஒரு எந்தூசியாசத்தை கொடுக்குது. இது தவிர
இதுதான் வெளியே தெரியுது. பட் இதில் நிறைய பேர் நடந்துட்டு வெயிட் குறையலன்னு வெயிட் குறையாட்டாலும் நான் அதை இன்னும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். பட் இதை தவிர இதில் என்னெல்லாம் சேஞ்சஸ் நடந்திருக்குங்கிறது அதுதான் இதில் இந்த வீடியோட முக்கியத்துவம். ஃபஸ்ட்டு வந்து என் லிவர் கிரேட் 3ன்னு இருந்தது, ஆல்மோஸ்ட் நார்மலுக்கு வந்துடுச்சு. இந்த ரவுண்டட் எட்ஜஸ் அது ஷார்ப் எட்ஜாக மாறிடுச்சு. எஸ்ஜிஓடி எஜிபிடி 65 அதெல்லாம் இருந்தது, 17 14 அதுமே வந்துச்சு. இந்த எஸ்ஜிஓடி எஜிபிடி ரேஷியோமாங்க அதெல்லாம் வந்து நல்லா கீழே போயிடுச்சு. அதே மாதிரி கொலஸ்ட்ரால், எஸ்பெஷலி கெட்ட கொலஸ்ட்ரால் எல்டிஎல்மாங்க 168 அதெல்லாம் இருந்தது வித்தவுட் மெடிசின். இன்றைக்கி ஒரு 1 மந்த் பேக், ஒரு 1 வீக் பேக் பார்க்கும்போது 108 பேட் கொலஸ்ட்ரால்ங்கிறது. குட் கொலஸ்ட்ரால் 69, அதாவது நார்மலாக 35, அது 69 ஏறிடுச்சு. ஸோ இதெல்லாம் வாக்கிங் செஞ்சால் அதை ஒரு 30 நிமிஷம் நடந்ததோட எஃபெக்ட். அதே மாதிரி ரெஸ்டிங் ஹார்ட் ரேட், நான் முதல்ல சொன்னேன், சும்மா உட்காந்துருக்கும் போது 96 98 அப்படி ஹார்ட் ரேட் இருந்தது. இன்னைக்கு 74 76, ஆவரேஜாக 76 அப்படின்னு இந்த வாட்ச் சொல்லுது. ஒரு நிமிஷத்துக்கு 20 ஹார்ட் ரேட் குறைஞ்சிருக்கு, 20 ஹார்ட் ரேட் குறைஞ்சிருக்கு. ஸோ ஒரு நிமிஷத்துக்கு 20 ஹார்ட் ரேட்னா 1 ஹவருக்கு ஆல்மோஸ்ட் 1200 இது வரும். ஒரு நாளைக்கு ஆல்மோஸ்ட் 20,000 ஹார்ட் பீட். ஒரு நாளைக்கு நான் வந்து 20,000 ஹார்ட் பீட்டை குறைச்சிருக்கேன். ஸோ அப்போ என் ஹார்ட்டுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹெல்த்து, அவ்வளோ ஒரு நல்ல ஒரு இதெல்லாம் வெளியே தெரியாது. பட் ஆனால் அதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி இன்னொரு அப்சர்வேஷன், அது வந்து இதனாலேயே நமக்கு சொல்ல முடியாது. பட் நான் பண்ணது இந்த 1 இயரில், அதாவது இந்த 450 நாள்னு வச்சுக்கோங்களேன், இதில் ஒரு நாள் கூட எனக்கு ஃபீவர் சளி பிடிச்ச மாதிரி, நான் வந்து டெய்லி ஆஸ் அ டாக்டராக ஐசியூ போவேன், ஒரு இன்ஃபெக்டட் பேஷண்ட்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பேன், எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நான் மாஸ்க் போட்டதே கிடையாது. பட் ஆனால் இன்னும் பார்த்துட்டு தான். பட் ஆனால் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சளி பிடிக்காதா. இந்த 450 நாளில் இன்னும் ஒரு ஃபீவர் வரல, லூஸ் மோஷன் வரல, எதுவுமே வரல. ஸோ இது வந்து வாக்கிங்னாலேன்னு எனக்கு தெரியல. பட் ப்ராபப்ளி நான் அதுதான் அப்படின்னு நான் நினச்சி அதை ஒரு அப்ரிசியேஷனாக எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம எல்லாம் இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல நம்ம எல்லாம் செய்கிறது, முதல்ல எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு சிறந்த டைம், அதாவது சீசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வெயில் குளிர்காலம் இல்லை மழைக்காலம். மழைக்காலமாக இருந்தால் வீட்டுக்குள்ளேயே முதல்ல ஆரம்பிங்க. எப்படி 5 நிமிஷமாக நடந்து 30 நிமிஷம். அதை வந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு லீவு, இன்னைக்கு பயங்கர வலிக்குது, எதுவுமே சொல்லக்கூடாது. கன்சிஸ்டன்சி, இந்த வேர்டு வந்து கன்சிஸ்டன்சி. டெய்லி என்ன இருந்தாலும் சரி, தீபாவளி பொங்கல் ஊருக்கு போயிருக்கோம், எதுவாக இருந்தாலும் நடக்கணும். டைம் இல்லையா, சீக்கிரமாக எழுந்திரிச்சிடுங்க. இப்போ ஒரு ஊருக்கு போயிருக்கோம், ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கோம், கல்யாண வீட்டுக்கு போகிறோம், எங்கே வேணால் சீக்கிரமாக ஒரு 1/2 மணி நேரம் எழுந்துச்சு அப்போவே நடந்து முடிச்சிடணும். இதை மாதிரி ஒரு ஹேபிட்டை நான் ஏர்போர்ட்லலாம் நான் நடந்திருக்கேன். ஏர்போர்ட்லாம் நடந்து அப்படி தான். ஏன்னா அந்த பண்ணணும்னு அதை கண்ட்ரோல் பண்ணி அவ்வளோதான் ஒரு எந்தூசமாக பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து குளிர் காலத்தில் ஆரம்பிக்கும் போது வேர்க்காது. ஸோ நமக்கு ஒரு எரிச்சல் இருக்காது, சீக்கிரமாக டயர்ட் ஆக மாட்டோம், டீஹைட்ரேட் ஆக மாட்டோம். இது ஒரு பாட்டு. ரெண்டாவது, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 5 நிமிஷமாக 30 நிமிஷம் பண்ணுங்கள். அதை வந்து அப்புறம் 7 நிமிஷமாக அப்படி கூட்டி அந்த 30 நிமிஷத்துக்கு வாங்க. பட் 30 நிமிஷம் வந்தாலும் கால் நிறைய வலிக்கும் போது காலை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். காலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஷூஸ் தான் கரெக்ட். அது வீட்டுக்குள்ளே நடந்தாலும் ஷூ போட்டு நடங்க. நான் பண்ண முதல்ல கால் போடாமல் வந்து கால் வலிச்சு, அப்புறம் ஷூஸ் போட்ட பிறகு எனக்கு அந்த கால் நான் பண்ண ஒரே ஒரு தப்பு, இந்த என்ன பண்ணோன்னா, மாடிப்படி ஏறினா இது வந்து ஒன்று அப்ரிஷியேட் பண்ணேன். நீங்கள் நல்ல மாடிப்படி ஏறினேன், நல்லா போனேன் அப்படின்னு சொன்னேன். நம்ம என்ன பண்ணோம், இன்னும் அதை நினச்சி ரொம்ப மாடிப்படி ஏறி கால் வலிக்க ஆரம்பிச்சிது. ஸோ அப்போ அதை மாடிப்படியை 3 மாடிக்கு மேலே நான் ஏற மாட்டேன். இது பண்ணேன். அடுத்தது கரெக்டான ஒரு 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 டிசிப்ளின், ஒரு இத்தனை மணிக்கு நம்ம பண்ணி முடிச்சிடணும், இதை வந்து நமக்கு வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிற நம்மளே செல்ஃப் அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். மற்றவங்கள யாரும் நம்மளை வந்து அப்ரிஷியேட் பண்ண போகிறதில்ல, நம்மளை பண்ணிக்கணும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ரிசல்ட்டை பார்த்து நம்ம செய்யக்கூடாது. இது வந்து எனக்கு வெயிட் குறையணும், இவ்வளோ நாள் நடந்தால் எனக்கு இவ்வளோ வெயிட் குறையணும். எனக்கு இன்னும் ஓப்பனாக சொன்னால் 2 கிலோவுக்கு மேலே வெயிட் குறையவே இல்லை. பட் ஆனால் இதெல்லாம் ஃப்ளாட் ஆகிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபேட்டு போய் மசில் டெவலப் ஆகி நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறோம். ஸோ பேசல் மெட்டபாலிக் ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஹார்ட் ரேட் குறைஞ்சிருச்சு, எல்லா வேல்யூஸும் நல்லா இருக்குது. ஸோ அதனால் நம்ம எல்லாருக்கும் என்ன சொல்கிறோன்னா, 40 வயசாக இருந்தாலும் சரி, 50 வயசாக இருந்தாலும் சரி, எந்த ஏஜாலும் நம்மளால் கடைசி வரைக்கும் கூட செய்யக்கூடிய ஒரே எக்ஸசைஸ் வாக்கிங். ஸோ ஸ்டார்ட் வாக்கிங். அது எக்ஸ்கியூஸே கொடுக்காதீங்க. முடிஞ்சால் சாதாரண வாட்ச் வாங்கிக்கோங்க. 2000 ருபீஸ்க்கு 5000 ருபீஸ்லாம் ரொம்ப அருமையான வாட்ச் இருக்கான். நான் நெக்ஸ்ட் டைம் இதை வாட்ச் வாங்க மாட்டேன், சாதாரண வாட்சே வாங்கிப்போம், அவ்வளோ போதும். நமக்கு என்ன வேணும், நமக்கு பர்பஸ் சால்வ் ஆகணும், அவ்வளோதான். அதை மாதிரி வாங்கி மெதுவாக ஆரம்பிங்க. இருக்கலே கம்மி செட்டிங் வச்சுக்கோங்க. அது நம்பரை பார்த்து இன்னைக்கு நிறைய ஜாஸ்தி பண்ணோம் அப்படிலாம், அதாவது 30 நிமிஷத்துக்கு 45 நிமிஷம் நடக்கணும், பேசிக்காக வச்சுக்கிட்டு அதை டெய்லி பண்ணணும். என்னோட எய்ம் இப்போ 450 நாள் கிட்ட வந்துட்டேன்.
1000 டேஸ், 1000 நாள் நான் ஸ்டாப்பாக பண்ணணும். இது வந்து எனக்கு அப்பப்போ அவார்டு கொடுத்து ஒரு ஒரு இதெல்லாம் கொடுக்குது. அதை வந்து நான் ஒரு சோஷியல் மீடியாவில் இப்போ 1 இயருக்கு 365 நாள் பண்ணதை ஒரு சோஷியல் மீடியாவில் போட்டேன். அதே மாதிரி 1000 டேஸ் அதுதான் என்னோட எய்ம். அதே இது 30 நிமிஷம் அதே தான் வச்சுருக்கேன். பட் ஆனால் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா நம்மளால் நம்ம செய்ய முடியும். அதனால் ஒரு 40 இயர்ஸ் ஆயிடுச்சுனாவே ஹெல்த்து தான் வெல்த்து. வேறு எதில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறோம் அதெல்லாம் கிடையாது. உங்கள் எக்ஸசைஸ் உங்கள் டைமில் இன்வெஸ்ட் பண்ணி ஹெல்த்தை அச்சீவ் பண்ணுறது தான் நம்மளுடைய எய்ம். வணக்கம்.